கடவுள்கிட்ட போனால் இன்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிற்கிற மாதிரி கேட்குறான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், புரோக்கரா அவரு சொல்லு, நீயே சொன்னீன்னா சரி. இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, நான் வீடு கட்டினா அது பாதியில் நிற்குது, அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு. இது அறியாமை பக்தி. என்னமோ கடன் கொடுத்தவங்ககிட்ட போய் கடன் கேட்டுங்கிற மாதிரி கதையாகுது. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுள் படைச்சவன், உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அங்கே அமைதியாக கண்மூடிக்கு நில்லு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா? நான் 6 வயசுல மாடு மேய்ச்சின்னு இதோ பக்கத்து ஊர் நல்லாத்தூர் சோறு தண்ணி இல்லாத சுத்திங்கன்றேன். இன்னைக்கு இங்கே 10,000 பேர் முன்ன உட்காரு வந்து நினைச்சேன்னா நினைக்கல. ஆனால் அவன் நினைச்சிருக்கிறான். கோடி நினைவுகள் உண்டு நமக்கு, ஆனால் முடிவுகள் அவன் பண்ணணும். மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது. நினைப்புகள் 1000 வச்சுக்கலாம், முடிவு அவந்து தான். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்கே கிடைக்கும் உனக்கு. ஆனால் நீ முடிவு பண்ணுறதெல்லாம் கிடைக்காது, நினைப்பு உனக்கு வரும். அதனால இறைவன் அழிவற்றுவன், உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதான். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு பாலமாக இருந்து பயன்படுங்க. என்ற சீடனை எனக்கு என்ன செய்யணும்னு நான் எப்பவுமே விரும்புறதே கிடையாது. ஏன்னா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், எனக்கு சீடனே கிடையாது. ஏன் சீடனே இல்லைன்னு சொல்கிறேன். இவ்வளோ பேர் சீடர்கள்னு இப்போ சொன்னேன்ல, 5000 பேர் இருக்கிறான்ட்டு. ஆனால் இப்போ நான் திருப்பி நானே சொல்கிறேன் சீடரே இல்லைன்னு. ஏன் சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய நிலையை யார் ஏற்றானோ அவன் சீடன். என்னுடைய நிலையை ஏற்றவே முடியல யாரால், இல்லையா? இதை இப்போ வந்து பேசினதே ஒரு பேர் மணிகண்டன். இப்போ சொன்னார், கார் விடுவே இடம் இல்லை சாமி, மைதானம் ஃபுல்லாக காருங்களாக தான் இருக்குது, ஒரு 60-70 கார் இருக்கும் பொழுது அப்படின்னு. அவ்வளோ சம்பளம், காரில் தான் வருவாங்க, அவ்வளோ சம்பளம். ஆனால் இவருக்கு என்ன 3 ஸ்டேட்டு இவர் இன்சார்ஜில் இருந்தது, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. அவர் 3 ஊர்லேயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இங்கே 10 நாள், அங்கே 10 நாள், அங்கே 10 நாள். இந்த பாடம் பண்ண ஏடா கூடமாக முடியல, அங்கங்கே ரூமுங்களை எடுத்து ரூமுங்களில் போய் லாட்ஜிங்கில் பாடம் பண்ண முடியலன்றதுக்காக அவ்வளோ சம்பளமான வேலையை எழுதி கொடுத்துட்டு கம்மி சம்பளத்துக்கு போய் பாடம் பண்ணிக்கிறான். அந்த ஆள் அவன் தான் ஆன்மீகம், அவன் தான் சீடன், இல்லையா? வேற இவரும் காரில் தான் வந்துக்கிறார், யாரும் பஸ்ஸில் வரவங்க இல்லை. கிட்டத்தட்ட இவர்கிட்ட ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க. இவர் எங்கிட்ட வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஒரு பேர் தோற பூந்தமல்லியில் இருக்கிறார், கம்பெனி வச்சுக்கிறாரு. இந்த கம்பெனியில் எப்படி வச்சுக்கிறாருன்னா, காலையில் நாஸ்டா, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு, அங்கே வேலை செய்கிற தொழிலாளி கேன்டீன் வச்சுக்கிறாரு, இல்லையா? அப்போ இவ்வளோ இருக்கும்போது ஆன்மீகத்தில் போக முடியுமா? துட்டு சம்பாதிக்க தானே எண்ணமாக இல்லை. ஆனால் அது மேலே நாட்டமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விட்டுடு, நான் கடவுள் அடையணுன்றாரு. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா குடும்பம் சபிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, அது பெரும் பாவமாகிடும். அது நடக்கிறது நடந்துக்குன்னே இருக்கட்டும், இறைவன் உன்னை கூப்பிடும்போது நீ போயிடுங்க, இல்லையா? இந்த மாதிரி ஆள் தான் என்னுடைய சீடன். இல்லை, 75 வயசு, சிவபாக்கியம்னு மலேசியாவில் ஒரு அம்மா, நடக்கூட முடியல அந்த அம்மாவில். அவங்க பிள்ளைங்கள்லாம் டாக்டர், உட்காந்துற பிள்ளைங்கள்லாம் டாக்டர் மலேசியாவில். அவங்க வேறு இடத்துல அவங்க ஏதோ இந்த மாதிரி யோகா கிளாஸுக்கு போகிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு நான் இவர்கிட்ட போனேன்றாங்க. பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ தூரம் ஏமா போகிறேன், நான் இருக்கிற இடத்துக்கு இட்டு போகிறேன். இட்டு போனால் அவர்கிட்ட இட்டு போயிடலாம், இட்டு வானாடான்ட்டாங்க. 3 ட்ரிப்பு மலேசியா வந்து இங்கே வந்து போனோன்னா எவ்வளோ செலவாகும்? 3 ட்ரிப்பு வந்து மௌன உபதேசம் வரைக்கும் வாங்கிட்டு போயிருக்காங்க. வதனி இங்கிலாந்துலேருந்து வந்தது, 50 வயசு. இங்கிலாந்துலேருந்து ஒரு ட்ரிப்புக்கு வரணும்னா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்து 4 முறை வந்தது. அது இறைவனையே பார்த்துட்டு வந்து உட்காந்து, அதுதான் சீடர். அதனால் இது என்ன ஆதங்கம் அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு உபதேசம் கொடுக்குறேன், அது 100ல் ஒரு 2 அணா தேராதான்ற ஆதங்கம். அதனால் கம்மி தான். ஆனால் உபதேசங்கள் ஏராளமாக கொடுத்துக்கிறேன். காரணம் என்ன? பயம். எதை இழந்துடுமோ, ஊட்ட விட்டுடுமா, சொத்தை விட்டுடுமா, புள்ளியை விட்டுடுமா, பொண்டாட்டி விட்டுடுமான்ற பயத்தால் இறைவன் அடையிறத பின்வாங்கிடுறேன். இல்லைன்னா எல்லாராலையும் முடியும். யாராலையும் முடியாது, என்னால் தான் முடியுன்றது தான் கிடையாது. எல்லாராலையும் முடியும் முயற்சிகள் பண்ணால். ஆனால் அந்த முயற்சியில் முழுமையாக போக மாட்டுறாங்க.
அதனால் பின்வாங்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து தீவிரமாக போகணும். 24 மணி நேரம் உட்காருனா உட்காந்துருவாங்க. அப்படியே அந்த மாதிரி சீடருங்க ஒரு 20 சீடருங்க இருக்கிறாங்க. முழுமையாக அடைஞ்சவங்க, முழு உபதேசம் வாங்கினவங்க. இப்போவும் பௌர்ணமி ஆனால் நிற்க மாட்டாங்க, கரெக்டாக வந்துடுவாங்க. அதே மாதிரி ஒரு சம்சாரம் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு சின்ன வயசு, எவ்வளோ ஆசை பாசங்கள் இருக்கும். நான் கேட்டேன், ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்களுக்கு. நான் கேட்டேன், ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சுக்கிறீங்க, இன்னொரு குழந்தை பெற்றுக்குன்னா, ஆண் குழந்தை பெற்றுக்குன்னா நல்லது தானே, அது பின்னாடி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே அப்படின்னு சொன்னேன் நான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு சொல்லுது எனக்கு பதில், சாமி இந்த ஒரு குழந்தைய கரையேற்றிட்டு நாங்கள் கடவுள் அடைஞ்சால் போதாதா, இன்னொரு குழந்தைய பெற்றுக்குன்னா அதுக்கு சீறு சிறப்பு செய்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குமே, அப்புறம் அந்த குழந்தை எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால்தான் அது உச்சத்துக்கு போய்க்குது அந்த ஆன்மீகத்துக்கு. இன்றைக்கி வரல, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வரல, எல்லாம் இன்னும் எப்போ காலையிலே வந்திருப்பாங்க எல்லாருமே. அந்த மாதிரி இருக்கணும் சீடர்கள் இல்லையா? அப்போ அவங்கள நான் சீடர்னு ஏற்றுப்பேன். ஏதோ வர்றது ஒரு உபதேசம் வாங்கிட்டு போயிட்டு நான் சீடர்னா நான் எப்படி ஏற்றுக்கிறது சொல்லு? உண்மையை நீ அறிஞ்சிட்டு வந்து என்கிட்ட சொல்லு, நான் உன்னை சீடர்னு ஏற்றுக்கிறேன். நீ எதையுமே அறியாத ஊரெல்லாம் சுற்றி போட்டு நான் உபதேசம் வாங்கிட்டேன் உன் சீடர்னு சொன்னால் நான் எப்படி? ரோட்டில் சும்மா போனால் கூட குருவேன்றாங்க, அதனால் சீடன் ஆகிக்க முடியுமா? அதெல்லாம் யாரும் மிஞ்ச முடியாது. குருவெல்லாம் மிஞ்ச. சரஸ்வதி சபதம் பார்த்தியா? அதில் சிஷ்யனும் குருவுக்கு சண்டை வந்துடும். ஏன்னா குரு எல்லாத்தையும் ஒரு சிஷ்யனு கற்றுக் கொடுத்துப்பார். குருவுக்கு வந்து ஆஹா குருவை நான் ஜெயித்தாதான் எனக்கு பேர் அப்படின்ட்டு குருக்கிட்ட சண்டைக்கு கூப்பிட்ருவார் சிஷ்யன். குரு போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லுவார், என்னம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன், எதுவுமே அவனுக்கு கற்றுக் கொடுக்காது இல்லை, எனக்கு வயசாகி போச்சு, அவன் சின்ன வயசு, என்னை வந்து மல்யுத்தத்தை கூப்பிட்றானே அப்படின்ட்டு நான் எப்படி அவங்ககிட்ட தப்பிது? ஒன்றே இல்லை, பெரிய விஷயம் கிடையாது, ஒரு இட்லி கட்டுற எடுத்துக்கோ, போய் நில்லு நீ அப்படின்னு. அதே மாதிரி இட்லி சட்டி எடுத்துன்னு போய் நின்னான். அவன் பார்த்தான், குருவே நீ இது மட்டும் கற்றுக் கொடுக்கலையேன்னு காலில் வந்துட்டான் இல்லையா? அந்த மாதிரி எது செய்தாலும் குருவாக தான் இருப்பார், எதனா ஒரு காரணத்தில். அது மாதிரி கடவுளாக தான் இருப்பார். அவர் பச்சை நம்மளாக தான் இருப்பான். இருந்தாலும் அவரும் சுயநலவாதி. அவர் என்னை பச்சைதால் தான் நான் கத்திங்கிறேன், அவர் படைக்கலாம் நான் கத்த மாட்டேன், நான் கத்ததால் தான் இவ்வளோ பேர் சேர்ந்துக்கிறீங்க. இது எல்லாமே சுயநலம் தான். ஃபுல்லாக பரவி போச்சு. அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும், பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தார் தான் கடைசியில் திருவத்தூரில் வந்து சமாதி ஆகிறார். அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா, அது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாக இருக்குதுடா, அப்படிப்பட்ட பொருள் அது. ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார். கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன் உடையதாம், அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில். அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதி. அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதியை வந்து அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாடிச்சாங்க. அப்படி சமாதியானார் அவர். ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க. 1100 வருஷத்துக்கு முன்னே அவர் கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தார். அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார். அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இணைஞ்சார். இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள். மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது. அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம். காரணம் என்ன? இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சான். மற்றதெல்லாம் மதத்தை வழிபட வழி கண்டுபிடிச்சி வச்சான். ஆனால் இது மதம் இல்லை, கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சான். அந்த கடவுளை அடையிற வழியை தான் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அது போகிறதும் போகாததும் அது அவங்களுடைய சொந்த சாமர்த்தியத்தை பொறுத்ததுமா. இந்த ஞானத்தில் வந்ததுக்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விருத்தி. 5 வயசில் ஒரு படி சாப்பாட்டுக்கு பிச்சை, 5 வயசில் போட துணி இல்லாத நிலைமை, 5 வயசில் எல்லாரும் படிக்கக்கூடிய காலத்தில் நான் படிக்க முடியாத காலம். இந்த விருத்தி தான் என்னை இங்கே இருந்தேன். ஆனால் என்ன ஒன்றுன்னா, அன்றைக்கி நான் கேள்வியாக இருந்தேன், இன்றைக்கி நான் பதிலாக இருக்கிறேன். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது வாழ்க்கையினுடைய இந்த ஞானத்தை ஏன் தேடுறான் அப்படின்னா, இதில் என்ன கண்டோம்? இளமை இருந்தது, இடைப்பருவம் இருந்தது. இளமை இருக்கும்போது ஆஹா என்ன மாதிரி யாரும் இல்லைன்னும்,
இடைப்பருவம் இருக்கும்போது என்ன மாதிரி பலசாலி இல்லைன்னு முதுமை வந்த உடனே நம்மளால் உட்கார முடியல, எழுந்துக்க முடியல. இது தேவையா? அப்போ இந்த பிறவி எதுக்கு வேணும்? இந்த பிறப்பே இல்லைன்னா நமக்கு இந்த துன்பமே இல்லையே. இப்போது எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கிறதில்ல. 100க்கு 50 குடும்பம் நல்லா சம்பாதிக்கிறது, புருஷன் பொண்டாட்டி குழந்தை குட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க. 100க்கு 50 குடும்பம் சம்பாதிக்க முடியாமல் 25 குடும்பம், சம்பாரித்து வீட்டுக்கு கொண்டு போகாத 25 குடும்பம் நரக வேதனைப்பட்டு வாழ்ந்துனுக்குது உலகத்தில். அப்படி படும்போது என்ன ஆகுது? அவனுக்கு இறைவனை தேடியாவது பயணம் பண்ண. எதுக்கு இந்த பிறப்பு? இனிமேல் ஏன் வாழணும்? இப்போ எல்லாரும் பிறந்த உடனே நல்லா வாழணும். இந்த பார்த்தீங்கன்னா வீட்டுங்களாண்ட வயசானவங்க உட்காந்துருப்பாங்க. என்ன பாட்டி எப்படி இருக்கிற? என்னத்துக்கு நான் இருக்கிறேன்? அவன் என் ஓலையே எடுக்கலையே, நான் எப்போ போக போகிறேன்னு தெரியல. ஏன் இருக்கணும்னு சொல்கிறா? யார் வாயா சொல்லுமா? சொல்லாது. ஏன்? துன்பம் அங்கே உருட்டுது உடம்புல. புள்ளன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், பேரன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், மர்மன்ற பேரில் துன்பத்தை கொடுக்குறான், உடலும் நோய் என்ற பேரில் துன்பத்தை கொடுக்குது. இந்த பிறப்பு வேணுமா? இதுதான் இந்த ஞானத்தில் போகிறது காரணம். சாமி, சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய சித்தர்கள் பிரச்சனை இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க. அப்படிப்பட்ட மகான்கள் பற்றி தான் சொல்லுங்கய்யா. சித்தர்கள் இருந்தால்தானே நடக்கும். இப்போ அப்படி தான் நடந்துங்குது. நிறைய பேர் என்கிட்ட வாங்க, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உங்கள் உடம்பு நோயெல்லாம் எவனாலையும் எவன் நோயும் தீர்க்க முடியாது. தீர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஊரில் ஆஸ்பத்திரிலாம் தேவை கிடையாது, டாக்டரே தேவை கிடையாது, இவனே டாக்டரை மாறிடலாம். இதெல்லாம் சும்மா நான் நம்புறது இல்லைம்மா. அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் பண்ணுறேன் தந்திரம் பண்ணுறேன் என்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவா அப்படி ஆகிடுவேன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்க ஏமாந்துன்னு இருக்குது. அது அவங்க விருப்பம், நம்ம அதை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்லாது. நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும், அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும். நீ எதை நம்புறிய? பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும், பேய் இல்லை நான் தான் பேயின்றினா பேயே இருக்காது. அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது. நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான். பயம்தான் எல்லாமே காரணம். அது மாதிரி மனசா எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். ஏன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ மந்திரத்துக்கு ஆசைப்படுற? என்ன காரணம்? இல்லையா, நான் என்னோட கேள்வி என்னக்கா, அப்போ இல்லைம்மா, நீ இப்போ உழைக்கிற, நீ வாழற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத. அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிற்கிற? காரணம் என்ன? உன்னுடைய ஆசை. இதை விட நான் இப்படி ஆகிடலாம், நான் அப்படி ஆகிடலாம், அவர்கிட்ட போனேன் அப்படி ஆகிடுவேன்னு. அவன் பார்த்தான், சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான். இது அவன் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிற தவறு தான் இதெல்லாம். ஏன்னா அவன் வீடு தேடி வரல, நீ தானே அவனை தேடி போகிற. அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர. அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது. நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்புறவனுக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும். நான் நிஜம், கடவுள் நிஜம், கடவுள் என்னை காப்பாற்றுவார். பிறந்ததுலேருந்து மந்திரமாக காப்பாற்றிச்சு என்ன? பிறந்ததுலேருந்து அடுத்தவனா என்னை காப்பாற்றினா? பிறந்ததுலேருந்து கடவுள் தானே காப்பாற்றுகிறேன். அப்போ நான் சாகிற வரைக்கும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற, உன் வாழ்க்கையில் துன்பப்படுற. இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தின்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசுக்கோசம். இப்போ இங்கே கூட காசு கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம், 2 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டிங்கிறோம். இது யாருக்காக கட்டுறோம்? எனக்காகவா? இல்லை என் மனைவிக்காகவா? இல்லை என் பிள்ளைங்களுக்காகவா? கிடையாது. பொது இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்திக்கணும். நம்ம மறைஞ்சிடலாம், நம்ம கொடுத்தவங்க உழைப்பும் மறையக்கூடாது, நான் செய்த நானும் என்னுடைய உழைப்பும் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக செய்துன்னுக்கிறோம். அந்த மாதிரியான செயல்களை செய்யணுமே தவிர ஏமாற்றக்கூடாது. தெய்வீகத்தை வச்சு ஏமாத்தினா நமக்கு நரகம் நிச்சயம். சொல்லு. நிறைய சாமியாருங்க உலகத்தை பார்த்து மயங்கி போயிட்டாங்க. அதனால் அவங்க போன பாதையெல்லாம் கூட மறந்து அவங்க போயிட்டாங்க.
சிவவாய்க்கர் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல். வேங்கையை பிடிக்கணுன்னா காட்டில் ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆடு குட்டியை வச்சுட்டு அதை கத்த விட்டுட்டின்னா வேங்கை வந்து மாட்டிக்கும் இல்லையா? அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல், மாடு காட்டி என்னை மதி மயக்கலாகுமோ, இந்த உலகத்தினுடைய அழகை காட்டி என்னை மதி மயக்க அறிவை கெடுத்துடலாமா இறைவா? இறைவங்கிட்ட கேட்குறான். கோடு காட்டி யானை கொன்றுரைத்த கொற்றவா, வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணும் என்றான். அந்த மாதிரி இறைவங்கிட்ட நான் கேட்குறதெல்லாம் இந்த உலகத்தை பார்த்து நான் மயங்கக்கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் புகழன்ற வார்த்தையை மனசுக்குள்ளே புகுந்துடக்கூடாது. இறைவா அதுதான் வழிபடுறேன். எனக்கு சொத்து ஓணும் சொக ஓணும் புகழிய மனசில் பூரக்கூடாது. பூந்தான் நான் கெட்டுடுவேன். ஆனால் என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த ஆசைக்கும் இடமில்லைங்க அப்படின்னு வாழ்ந்துன்னுக்கிறவன் நான். அதை இறைவன் எங்கேயோ இருக்கிறான் அப்படி இல்லை, இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான், உங்கள் பக்கத்தில் இருக்கிறான் இறைவன். ஆனால் அறிய முடியாமல் வாழறீங்க, அறிஞ்சி வாழுங்க. அதை சொல்கிறாரு பட்டினத்தார். 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை, இறைவன் இல்லாத இடம் இல்லைடா, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமே இல்லைடா அப்படின்றார். அது 8 திசையிலேங்குது, 16 கோணத்துலேயும் இருக்குதுடா. அது இல்லாத இடத்துல ஒரு உயிரினம் கூட வாழ முடியாதுடான்றான். அது எங்கே இருக்குதோ அங்கே தான்டா உன் வாழ்க்கைன்றான். அதனால் சொல்கிறான், 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னா. நம் கருத்தில் வச்சுன்னு தெரிஞ்சுங்கிறேன், நான் அக்கத்தில் வைக்கல. அதனால் இறைவனை தவிர இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் எனக்கு எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட உயர்ந்த பொருளை நான் விரும்பும்போது இந்த உலக பொருளை நான் ஏன் விரும்பணும் சொல்லுங்கள்? இதுதான்மா என் வாழ்க்கை, இதுதான் என் பயணம். சுயநலவாதி, என்னை விட சுயநலவாதி உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. இல்லை 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 இல்லை, உலகத்தில் சுயநலவாதிகளை பற்றி நான் பேசுங்கிறேன். ஆனால் உலகத்திலே முதல் சுயநலவாதி நான் தான். எப்படி சொல்றீங்க? நான் இப்போ பேசுறது சுயநலம் தானே. எப்படி சுயநலம்? என்னது இது? இது பொதுநலம். எது பொதுநலம்? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் கத்தணும்? அப்போ என்ன தெரியணும் உலகத்துக்கு? உங்களை தெரியணுன்றதை விட நான் பேசினா தான் தெரிஞ்சத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஒரு உலகத்துக்கு தெரியவாரா? நீங்க இல்ல, நீங்க எடுத்துக்கிற விதம் வேற. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்க கத்திட்டு. அதுதான். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கும் போது எல்லாருக்கும் நான் தெரியணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு உலகமே நான் தெரிஞ்சது. ஐயா நீ எதை என்ன நினைச்சுன்னு போ. எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் தெரியணும். யாம் பெற்ற இன்பம் பெருகை. என்னத்துக்கு என்ன உனக்கேயா தெரிஞ்சுக்கணும் இல்லை, உன்ன வரைக்கும் பார்த்துன்னு போ. அப்போ சுயநலம் இல்லை உனக்கு. நீ வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும்னு வரும்போது நான் தெரியணும்பா, என் பேர் ஓஹோன்னு இருக்கணும்பா அப்படின்ற சுயநலம். வெளி உலகத்துக்கு தெரியும்னா இது மட்டுமே இல்லைங்களா? எவ்வளோ செய்தி தெரியும். அதெல்லாம் தெரியாது. நீ எதில் போனீனாலும் வெளி உலகத்துக்கு தெரியாது. உலகத்தில் தெரியணும்னா 2 ஓணும். இது புனிதமான புனிதம் அது அப்புறம், அதெல்லாம் அப்புறம். ஆனால் சுயநலம். எதுக்கு என் ஆசிரமம் கட்டிட்டு உட்காந்துங்கண்ணா? எதுக்கு நான் மாதம் மாதம் கத்தினுக்கணும்? எதுக்கு வர வைக்கணும்? சுயநலம். அந்த 500 பேர் என்னை பாட்டு போய் சொல்லணும் ஊரெல்லாம். இது நீங்கள் சொல்லனா போ கூடி என்னுடைய செயல் ஒவ்வொன்றும் சுயநலத்தில் தான் நான் செய்துங்கிறேன். பொது நலன்னு இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. பொது நலத்தில் ஒரு செயலும் உலகத்தில் யாரும் செய்யறதில்லை. எப்படி செய்தினாலும் சுயநலம் தான் நிற்குங்க. கடவுளே ஒரு சுயநலவாதி. ஆன்மீகம் என்ன எல்லாத்திலையும் உண்டு. கடவுளே சுயநலவாதியா? அப்ப கடவுளே சுயநலவாதி தான். கடவுள் படிச்ச நான் எப்படி இருப்பேன்? அப்ப பக்காவா இருக்க மாட்டேன். நான் அப்படிதான் இருக்கிறேன். இப்போ நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகிக்கூட எல்லா வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகுது. அப்படி அந்த குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமா? எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா, நாங்கள் 2 பேருமே இந்த பயணத்தில் போயிட்டு இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன். ஏன் நினைக்கிறேன்னாக்கா, நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்கள் கொடுத்துட்டு போகிறேன். அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க போகிறதில்ல, என்னோட பாவமும் நான் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினச்சிட்டு போயிடுவேன். ஆனால் நிறைய தம்பதியருக்கு இது இல்லாமல் போகுது. அது அவங்களுக்கு வரமா சாபமா?
முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அது சரியா திருப்தியா அடையல. நான் இதுல போறதால எனக்கு இது வரமாவே இருந்துட்டு போட்டுமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரமன்னா நன்மை, சாபமன்னா தீமை இல்லையா? அதானே அதனுடைய பலன். இப்போ ஒரு அம்மா இருக்குது, ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட. அம்மா சொல்றத கேட்கவே மாட்டேன் அந்த பிள்ளைங்க. அப்ப அம்மா என்ன சொல்றா, வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான். அது என்ன வார்த்தை, நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? தவறான வார்த்தை. தவறான வார்த்தை. அது பேர் சாபம் இல்ல. அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேட்குது. அப்போ அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில நல்லா இருப்படான்றாங்க. அதுக்கு என்ன பேரு, வரம் இல்லையா? அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது, சாபம்ன்றது திட்டுறது இல்லையா? அதானே சாபம். ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும், சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும். அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்றேன், பெரியவங்க வயிறெறிகிற மாதிரி நடந்துக்காதீங்க, பெரியவங்க வாயில ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்க. நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம். இந்த நமக்கு இருக்க இந்த 5 விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா? நீ அதில் இதயத்துக்கே தொடர்பு. இந்த 5 விரல் இருக்குது, இந்த 5 விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு. இந்த 5 விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த 2 விரல் முக்கிய தொடர்பு. இது பெண்ணு, இது ஆண். இது ரெண்டும் சேர்ந்து தான் இது அபானன் பிராணன் பேர். இதுக்கு சக்தின்னு பேர், இதுக்கு சிவம்னு பேர். இதுக்கு பெண்ணுன்னு பேர், இதுக்கு ஆணுன்னு பேர். இது ரெண்டும் இணைஞ்சாதான் இயக்கமே. உலகமும் அப்படிதான், நீ அப்படிதான், கடவுளும் அப்படிதான். அதனால நம்ம பாடம் பண்ணும்போது கண்டிப்பா அதை சின்முத்திரை வச்சு செய்யணும். ரொம்ப அருமையா சார், ரொம்ப சந்தோஷம். அது சொல்லி கொடுக்க முடியும், இட்டுன்னு போய் விட முடியாது. நீ தான் போய் அடையணும். ஒலிம்பிக் நடக்குது, ஸ்போர்ட்ஸ்மேனுக்குறான். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு ஒரு வாத்திய ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறான். ஆனால் இவனுக்கோசம் போய் ஒலிம்பிக்கில் ஓட முடியாது அவன் இல்லையா? அத மாதிரி கடவுள் வழிபாடு ஒரு குருவால காட்டி கொடுக்கப்படும். ஓடணும் நீ. நான் கத்துக்கினதை நடு ரோட்ல போட்டுட்டு போனீங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லு? எந்த மதத்திலும் மறுபிறவிக்கு என்ற இடமே இல்லைன்னு சொல்றாங்க. மறுபிறவிக்கு இல்லைன்னு சும்மா ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. மாதிரி மனுஷனுக்கு விந்துன்ற விதை இருக்கிற வரைக்கும் இவன் பிறந்துக்கினே இறந்துக்கின்னு தான் இருப்பான். பிறப்பு இல்லைன்றது அறியாமையில சொல்ற விஷயம். எப்படிப்பட்டவன் பிறக்க மாட்டான் தெரியுமா? அதுக்கு எவ்வளோ அவன் சிரமப்படணும் தெரியுமா? அதனால சொல்றான், ஒரு அம்மா அவனுடைய மார்லேருந்து பாலை கந்துட்டா திருப்பி அந்த மடியில் ஊற்ற முடியுமா? அதனால அம்மாவுக்கு பால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவன் தான் பிறக்கிறது இல்லை. அதனால சொல்றான், கலந்த பால் முளைப்பூக்கா, கடைந்த வெண்ணெய் மோர் பூக்கா. மோரில் தானே வெண்ணெய் இருக்குது, அதை கடைஞ்சிட்டேன்னா திருப்பி மோரோட ஒட்டாது, அது தனியாக மிதக்கும் இல்லை? உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. சங்குன்னு ஒன்று கீழே வச்சுட்டீங்கன்னா, நம்ம கூட போன மாதம் 2 சங்கத்தை கொடுத்துக்குறாங்க. எதுக்கு நான் ஊதியம் படாமல் போனோன்னா தெரியல, 2 சங்கத்தை கொடுத்துக்குறாங்க எனக்கு. அந்த சங்கு சும்மா தரையில் வச்சுட்டீங்கன்னா அது காற்று பட்டவுடனே சத்தம் வந்துக்கினே இருக்கும். ஆனால் அதை தூளாக உடச்சி போட்டீங்கன்னா சத்தம் வராது. மரம் இருந்தால் காய்கனி இருக்க தான் செய்யும், ஆனால் அறுத்துட்டீங்கன்னா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. மனமன்னு இருந்தால் ஆசை இருக்க தான் செய்யும், ஆனால் மனம் அழிஞ்சு போனால் ஆசைன்றது இல்லை. அதனால சொல்கிறான், கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறப்பதில்லை. அவன் மட்டும்தான் பிறக்கதில்லை. ஊருப்பட்ட ஆசையை வச்சுக்கணும், மதவெறி, பாசவெறி, பணவெறி, இதெல்லாம் வச்சுக்கணும் எங்கே பிறக்காத போகிறது. அதனால சொல்கிறான், அவித்த வித்தே முளையாது. இப்போ ஒரு நெல் இருக்குது, அதை போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா நிலத்தில் போட்டிங்கன்னா முளைக்காது. ஆனால் பச்சை நெல்லை 1 வருஷம் வச்சுருந்தா அடுத்த வருஷம் போட்டினோட முளைச்சிடும் இல்லை? அது மாதிரி இந்த ஆன்மாவை அவிச்சிடணும் நெருப்பில். அதுதான் வெளியே யாகம், உள்ள யோகம்.
இப்படி அவிச்சவனுக்கு மட்டும் பிறக்கிறது இல்லை, அவிகாதவெல்லாம் பச்சை நெல் மாதிரி பிறந்துக்கினே வளர்ந்துக்கினே தான் இருப்பான். சாந்தமும் சமாதானமும் இல்லைன்னு சொன்னா அவன் மனிதன் கிடையாது, மிருகமாயிடும், மாறிடுவான். அவனுக்கு எங்க சமாதி நிலை கை கூடும்? இல்ல ஒரு பக்தியே இல்லாத ஒரு ஒரு வெறும் பயிற்சி முறை மட்டும் அவனை வந்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துன்னு போவோம். எடுத்துன்னு போவோம். இப்போ வள்ளலார் வந்தார், குரு கிடையாது, இயற்கையிலேயே ஞானம் அடைஞ்சார். ரமணர் வந்தார், குரு கிடையாது, இயற்கையிலேயே ஞானம் அடைஞ்சார். இப்படி இவர் வந்தார், ஞான சம்பந்தர், 8 வயசுலேயே ஞானம் அடைஞ்சார். அப்படி அது என்னன்னா போன பிறவியில் உச்சத்தில் நிற்கிறவங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்தால் இறந்துட்டவங்க, பிறந்த உடனே ஞானியாக மாறி போகிறது. ஆனால் ஞானமே தெரியாது. அப்போ நீ பயணம் பண்ணணும். ஞானம் பண்ண இப்போ நம்மக்கிட்ட கூட உபதேசம் வாங்கிக்கிறாங்க, எல்லாம் ஞானி ஆகிடுவாங்களா? இங்கே இருக்கும்போது மட்டும் நம்ம ஞாபகம், வீட்டுக்கு போனோன்னா பிள்ளைங்க பண்ணுற ஞாபகம் தான், நம்ம சொன்னது ஞாபகத்தில் இல்லை. இந்த மனமாகப்பட்டது எப்படிப்பட்டது தெரியுமா? பட்டது எப்படி தெரியுமா? ஒரு பூதம் மாதிரி. அது மனம் ஒரு பூதம் மாதிரி. என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன், ரொம்ப வறுமையில் இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, இப்படிப்பட்ட வறுமையில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம நல்லா வாழறதுக்கு அப்படின்னா ஒருத்தன் முன்ன மாதிரி ஆளுக்கிட்ட சொல்கிறேன். அப்போ நீ என்ன சொல்கிற, இந்த காட்டில் ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேளு, அவர் அதுக்கு வழி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னாங்க. இவன் போய் காட்டில் இருக்கிற சாமியார்கிட்ட கேட்டான். அப்போ சாமியார் என்ன பண்ணார், அப்படியாப்பா நான் ஒரு பூதம் தரேன், அதை வச்சுக்கோ, நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்கும் அப்படின்னா. பூதத்தை வாங்கின வழியில் வந்தான். இவனுக்கு பசி எடுத்துக்கிச்சு. பூதத்துக்கிட்ட சொன்னான், நல்ல சாப்பாடு வேணும்னா நல்ல சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டாச்சு. வயிறு நிறைய படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு ஒரு வீடு வேணும்ச்சு, வீட்டையும் கட்டி கொடுத்துருச்சு. என்னன்னா இவன் கேட்டானோ எல்லாம் செய்து கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே இவனுக்கு எதுவுமே தேவையில்லை. பூதம் கேட்குறது, உன்னை என்ன வேணும்னு, எல்லாத்தையும் தான் கொடுத்துட்டே, உன்னை என்ன வேணும்னு, உன்னை கொல்லு வேண்டும். ஏன்னா நீ என்னை எதுனா கேட்டுக்கினே இருக்கணும், நான் என்ன செய்துக்கினே இருக்கணும், நான் சும்மா இருக்கிறதுக்கு வரல உன் கூட அப்படின்னா இவனுக்கு எதுவுமே தேவையில்லை. என்ன பண்ணுறது, என்னடா இது நம்மளை கொல்லுவேன்னு திருப்பி சாமியார்கிட்ட ஓடுறான். ஓடி போய், என்ன சாமி என்னை பிடிச்சி கொல்லுவேன்னு சொல்லுது சாமி அந்த பூதம் அப்படின்னா. அப்போ சொல்கிறார் சாமியார், ஆமாப்பா அதுக்கிட்ட எதையாவது நீ கேட்டுக்கினே இருக்கணும், எதையாவது சொல்லிக்கினே இருக்கணும், இல்லைன்னா சும்மா இருக்காது, உன்னை கொண்டு போடும். அப்போ நீ என்ன பண்ணு, இப்போ உன்னை கொல்றான்ச்சா, ஆமா சாமி, அப்போ நீ என்ன சொன்ன, அதுக்கு எதனா வேலை கொடுக்கணும்ப்பா நீ அப்படின்ட்டு ஒரு நாயை பிடிச்சி வாழை நிமித்தி கொடுன்னு அதுக்கிட்ட கொடுத்துடும் அப்படின்னு சாமியார் சொன்னார். அப்போ இவன் வந்தவன் என்ன பண்ணா, ஒரு நாயை பிடிச்சி இது வாழை நிமித்தி கொடுணும். போது என்ன பண்ண, ஒரு பக்கம் நிமித்தின்னு போனால் ஒரு பக்கம் சுட்டின்னு போகுது, ஒரு பக்கம் நிமித்தின்னு போனால் அப்போ அதுக்கு வேலை வந்துடுச்சு இல்லை. இப்போ பூதம் சும்மா இருக்குது. அது மாதிரி மனம் என்ற பூதத்துக்கு கதின்ற வேலை கொடுக்கணும். கொடுத்தால் மனம் சீரா இருக்கும், இல்லைன்னா அது உன்னை கொல்ல போ. புளியம்பழங்குது இல்லை, அது பூ வரும், பூவிலேருந்து பிஞ்சு வரும், பிஞ்சிலேருந்து காய் வரும், காயிலேருந்து செங்காய் ஆகும், செங்காய் ஆனாலும் பழமாகும். இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது. பழுத்த உடனே கொட்டை தனியாக உள்ள ஆடும், பழத்துக்குள்ளே கொட்டை தனியாக ஆடும், பழத்தில் ஒட்டி இருக்காது. பழம் தனியாக இருக்கும், பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி, மீறி எல்லா பழமும் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். புளியம்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காரு. மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணுன்றான் பாம்பாட்டி. அவன் தாண்டா முழு மனிதன், அவனால் தாண்டா கடவுளை அடைய முடியும். எல்லாம் ஒட்டிக்கிறவனால கடவுளை அறிய முடியாது, அதை நீங்கவே முடியாது, எப்பவுமே நீங்காதுன்றான். அது மாதிரி மாயைன்ற பாச வழியில விழுந்தவன் எப்பவுமே மீண்டு வெளியே வர முடியாது. அதனால பாசத்தை அர்த்தம்லாம் மாயை ஜெயிச்செல்லாம் இதெல்லாம் வாயால் பேச சரியா இருக்கும், செயலால் வர முடியாது. இங்க வர காலையில உட்காடுறான், எங்க போயிருக்கிறோம், ஒரு ஆன்மீக இடத்துல போய்க்கிறோம், ஆன்மீக பேச்சை கேட்டுன்னுக்குறோம். உடனே வீட்டுல இருந்து பொண்டாட்டி போனோடனே இங்கதான் இருக்கிறேன், இந்த வந்துடுறேன் நான் ஒரு ஹவர்ல அப்படின்றான். அப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்துன்னுக்குறான். அப்புறம் அவன் எங்கிட்ட ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போறது? ஐயா, நான் ரொம்ப தைரியமா அடிச்சு சொல்லுவேன். அதாவது நாம் இப்போ கதைகள் படிச்சிருக்கிறோம், காலகட்டங்களை பற்றி படிச்சிருக்கிறோம், எத்தனையோ குருமார்களை பற்றி படிச்சிருக்கிறோம், ஆன்மீகம் பேசக்கூடிய ஆட்களை பற்றி படிச்சிருக்கிறோம். எல்லாருமே அழகுபடுத்தி பேசுவாங்க, வசீகரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நிஜத்தை நிஜம்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்கிற ஒரு இடம் இந்த இடம் மட்டும்தான். இந்த இடம் மட்டும்தான் உன்னை இங்கே பக்கத்தில் உட்கார வச்சுப்பேன். ஐயா, உலகத்தில் நீ எந்த குருமார்கிட்ட போனாலும் பக்கத்தில் உட்கார முடியாது.
அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அப்போ உட்கார நீ நான் இங்க ஒன்னாதானே ஆயிட்டான். ஆமாங்க. அதனால சொல்லிங்கிறம்பா. அவன் தூரம் இருக்கிறான் குரு ரூமுக்குள்ள, சீடம் பார்க்க முடியாது, அதனால சொல்றது இல்லை. இதான் சாமி வித்தியாசம். அதனால சொல்றாரு, இருட்டறை மூலையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மயக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கினான்டா. இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டால 2 பேர் சந்தோஷத்துல சேர்த்த பிள்ளைய விடமாட்டாங்கடா, ரோட்ல தனக்குள்ள சேர்ப்பாங்க. அது முக்தி மோட்சண்டா. இதை சேர்க்க வழி பண்றான்றாரு அவர் திருமூலர். அகஸ்தியர் சொல்றாரு, உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்து உயிரே வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் வேடும் அவத்தில் நில்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாய். நீ எமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன், மரளின்னா எமங்கிட்ட போய் மாட்டிக்க மாட்டேன், கவுரு வந்து போட முடியாது அப்படின்றார் சாமி. உனக்கு எது வேணுமா நீ செய் சாமி. காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. இது ஓடு தானே இது இல்லை? இது எதுக்கானா உதவுமா? ஒரு ஆடு செத்து போச்சுன்னா அது ஆடை அறுத்து கறியாக்கிடுவான், தோலை உரிச்சு மோளத்துக்கு வச்சிருவான். மாடு செத்து போனால அப்படிதான். ஆனால் இவ்வளோ உயர்ந்தவன் செத்து போனா இது எதுனா ஒரு தோல் கறி அடிக்கிறான்னா டும்மு டும்முன்னு அடிக்கிறப்பா தனப்பால். ஏன் அடிச்சா என்னப்பா? இவ்வளோ உயர்ந்தவன் ஆச்சா, ஆனால் அடிக்க முடியாது. ஏன்னா நெனான்னு காலில் விடுவான், துட்டுன்னா நைனா கையில் துட்டுலாம் ஒரே உதப்பான். ஆனால் நைனான்னு கும்பிட்டவன் செத்து போனோடனே எப்பமா எடுக்கிறது அப்படின்னுவான் இல்லை? அவ்வளோ உதவாத பொருள் இது. ஆனால் இதுக்குள்ள தான் உத்தமம் இருக்கிறான். அதனால இதை பராமரிப்பு பண்ணிக்கோ. பராமரிப்பு பண்ணுறேன்னு கண்டதை வலிச்சுன்னு வந்து கொட்டாத, குப்பையில் கொட்டுற மாதிரி. அது கடவுள் தானாக வெளியே போக ஆரம்பிச்சிருவான், அப்புறம் நீ அனாதி ஆயிடுவ அப்படின்றது மகான்கள் சொல்லியிருக்காங்க. பட்டினத்தாரு அவங்க அம்மா இறந்துடுறாங்க, கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொளுத்துறாங்க. அவர் வெளியூரில் இருக்கிறாரு, அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு. ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேலே அடிக்க வச்சுக்கிறாங்க. அப்போ செத்து போன உடல அது கட்டை மேலே அடுக்கினான்னா எதை இரும்பு மேலே அடுக்கினான்னா. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்கிறேன் நான். என் தாய் கட்டை உடம்புல குத்தும், எங்கள் அம்மா உடம்பு வலிக்கும், செத்து போன உடல் அது கத்தியத்தை வெட்டினாட ஒன்றும் ஆகப்போதில்லை. ஆனால் அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்கிறாரு. எங்கள் அம்மாவுடைய உடல் வலிக்கும் அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு. எரியுது. எப்படி எரியுது? பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துல. இப்போ அதானே பண்ணிக்கிறாங்க, இப்போ அதானமா பண்ணுறாங்க. அவர் சொல்லால சுட்டு எரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, சிவன் இட்ட தீ 3 பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில அப்படின்றாரு. அதனால சொல்றாரு முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில, ஆஞ்சநேயர் வாளியில தீயை கொட்டி இலங்கையை அழிச்சிருச்சு இல்லையா? அதனால பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்றார். ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா. அந்த நெருப்புல வந்தவன்டா நான் இப்ப யோக நெருப்புல இருக்கிறேன். நான் சொல்ற அது சுட்டெரிக்கணும்ன்றார். எரிஞ்சு போகுது. நீ நான் சொன்ன எரியுமா? சொல்லுமா. இது வரம். குழந்தை இல்லை, மனைவி கணவனோட வாழல, கணவன் மனைவியோட வாழ, இது எல்லாம் சாபம். ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது. வரம் சாப்பாட்டுக்கே வழியில், ஆனா 5 புள்ள பெத்துறான், கோடி கோடியா வச்சுக்கிறான், தத்து எடுக்கிறான். காரணம் அது சாபம், இது வரம். புரிஞ்சுதா? சரி. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள் தபஸ்விகள் எல்லாம் கையில ஒரு கமண்டலமோ தண்டமோ வச்சிருப்பாங்க. அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும்போது இவங்க எதுக்கு வச்சுருக்காங்களா, இவங்கெல்லாம் பரதேசிங்க சன்னியாசிங்க, ரொம்ப ஊராக போவாங்க, இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்விங்கெல்லாம் அந்த கமண்டத்தில் தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு வரம் கொடுப்பாங்க. அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமோசனம் வரம் கொடுக்குதா, இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை
அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தண்டம் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னும் தெரிஞ்சுக்கணும் ஐயா. தண்டம் வச்சுருந்தவங்களாம் வயசானவங்கம்மா. இந்த பாரு எனக்கு கை நிற்கல இல்லையா, இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும், இப்போ சேர் போட்டாங்க, அதனால் நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை, அவங்களுக்கு கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது, அதனால் அந்த தண்டத்தை மட்டும் கொடுத்துருவோம், அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா. தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே, எல்லாரும் தெளித்தா சரியாயிடாது. மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையாக நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அவர் தெளித்தாருன்னு நான் போய் தெளித்தா ஒன்றும் பண்ணாது, ஈரம்தான் வரும், வேறு ஒரு செயலும் இருக்காது. ஏன்னா மகான்ன்றது வேறு, மனுஷன்றது வேறு. அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தெளிச்சாருனால இப்போ நான் கூட தெளிக்கிறது இப்போ தெளிச்சுங்கிறாங்க. அப்படி தெளிக்கிறதால ஒரு பயனும் கிடையாது, ஏமாந்து தான் போவேன். அவங்க வந்து மகான், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க, கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையே, வந்து உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற சொல், ஒரு நோயாளி போய் நின்னார், அவர் சரி பண்ணிடுவார். இப்போது இயேசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் இவ்வளோ புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார். தண்ணி மேலே நடந்தார், கண்ணு இல்லாதவனு கண்ணு கொடுத்தாரு, இந்த மாதிரி ஊனமான ஒன்று நடக்க வச்சார். இது அவர் மட்டும்தான் செய்தாருன்னா இல்லை, ஒவ்வொரு மகான்களும் செய்தாங்க. அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால் அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு. அவரை துன்புறுத்தும் போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலைமை வந்துடுச்சு. இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நான் கண்ணை வர வைக்கிறேன், காதை வர வைக்கிறேன்னு துட்டு பாட்டிக்கு பொடின்னு போடுறாங்க. மகான்ன்றவன் வேறு, மனுஷன்றவன் வேறு. மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன், மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க. அதனால் அவங்க தெளித்தா சரியாக போடும், நம்ம தெளித்தா சரியாக போடாது. அதனால் அதுக்காக அவங்க அந்த கமண்டலத்தை எப்போ வச்சுருந்தாங்க, ஏன்னா அது ஒரு மந்திர நீர். மனசை எந்திரமயமாக ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில் வச்சுருந்தாங்க. அதனால் அந்த தண்ணி தெளிச்ச போகும். நான் குளத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன்னு சரியாக போகும். அதனால் அதுக்காக வச்சுருந்தாங்க. அப்புறம் அழுக்கணி சித்தர் சொல்கிறார், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோன்றார். நான் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுக்கணும், பெரிய கடத்தெருவில் போய் ஏய் நான் தான் தாதா அப்படின்னா ஊரில் இருக்கிறவெல்லாம் பயந்து எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு நான் விழுந்துடுவேன், விழுந்த உடனே காட்டானை என் மேலே ஏறிக்கின்னு போகுமே, அதை ஊரே பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்குமே, அடப்பாவி என்ன ஆட்டம் ஆடனே இன்றைக்கி என்ன கதியாக போகிறான் பாருன்னு சொல்லுமே. அப்படி போகக்கூடாது. நான் காட்டான மேலே நான் ஏறி போகணுமே தவிர என் மேலே எக்காரணத்தொன்று காட்டேன்னா ஏறக்கூடாதுன்றான். அதனால் சொல்கிறான், காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை பார்த்து நகை புரிவதொன்றோ. காட்டானை மேலேறி கடத்தெருவே போகையிலே என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனே. நான் காட்டான மேலே ஏறிக்கின்னு இந்த உலகத்தை நான் பார்ப்பேன்டா. ஏன்னா நான் இருக்கிற கோலத்துக்கு எங்கன்னா போனால் எவனை மதிப்பானா? மதிக்க மாட்டான். அதனால் எனக்கு கவலை இல்லைடா. ஆனால் இன்றைக்கி உலகம் உன்னை மதிக்கும், நாளைக்கு காட்டான உன் மேலே ஏறி போவேன்டா. ஆனால் என் மேலே எப்பவும் காட்டான ஏறாது. காட்டான மேலே நான் போவேன்டா. காட்டானா எருவ மாடுன்ற எமவாகணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி முறையில் மரணத்தில் கூட தேவையற்ற பொய் பேசாத. அதனால் என்ன சாதிச்சிட போகிற நீ? அதுவும் இறைவனுடைய வழியில் வந்து நீ எப்போ போனோன்னு பயணம் பண்ணிட்டியோ சத்தியம் மட்டும் பேசு. அது உலகம் மதிக்கிட்டோம், மதிக்கான போட்டோம். உலகம் மதிக்கணுக்காக நீ பேச ஆரம்பிச்சுன்னா பொய் பேச ஆரம்பிச்சிடும். இதுதான் என் கொள்கைமா. இப்படி தான் நான் என் வாழ்க்கை பயணம் பண்ணிக்கின்னுக்கிறேன். ஒரு ரொம்ப இயல்பாக ஒரு பேசுகிறீங்க. ஆனால் சாதாரண மனிதர்கள் கை கொள்ள முடியாத ஒரு செய்தியை நீங்கள் கை கொண்டுட்ருக்கீங்க. இது கேட்க கேட்க அதிசயமாக இருக்கேன். இந்த அவனுக்குள்ளோ அவன் வீட்டுக்குள்ளோ இருக்கிற அதிசய பொருளை அவன் பார்க்காத, உலகத்தில் அதிசய பொருள் இருக்குதுன்னு ஆராயும் போது அவன் கண்ணுக்கு படுறதில்லை. ஆனால் அது அவன் வீட்டுக்குள்ளவே இருக்குது. அதை ஆராய்ஞ்சு எடுத்தான்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா நானும் அதிசயமான மனிதன்றான்னு அன்றைக்கி உணருவான். ஆனால் அதை சொன்னாலும் தேடுறதில்லை, தானாகவும் தெரியறதில்லை. அதனால் ஊரெல்லாம் அலைஞ்சி வீணாகவே போயிடுறான். இதனால தான் சொன்னார் சிவவாய்க்கர், கடவுள் என்ற பொருள் உனக்குள்ளே இருக்குதுறப்பா,
நீ ஏன் போய் உலகமெல்லாம் தேடினுக்கிற, காடு மலையெல்லாம் திரியிற, திரிஞ்சும் காண முடியாதவன் எத்தனை கோடி நீ எண்ணி சொல்ல முடியாமல் போயிட்டானே, நீ அதை தேடி கண்டுபிடின்னா. அதனால் சொன்னான், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோன்னா. மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து அந்த காலேஜினுடைய பிரின்ஸ்பால் ஃபோன் பண்ணார் எனக்கு. யாருங்க, எங்கேருந்துங்க பேசுகிறேன்? மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலேருந்து பேசுகிறேங்க. என்ன விஷயங்கன்னு. இது எப்படிங்க சுட்ட சட்டி சுடாத சட்டின்லாம் பேசியிருக்கிறீங்க அப்படின்னாரு. உண்மை அது தானங்க அப்படின்னு. அப்போது அது சொல்கிறாரு, நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் என்றார். கடவுள்ன்ற பொருள் உனக்குள்ளே இருக்குது, அது வந்து நீ அதுக்கிட்ட போய் பேசிங்க எடுக்கிற, உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிங்கிறியே, அது எப்போது அது கேட்டது உண்டாடா, சுட்ட சட்டி கறி சுவை அறியாதுன்னாரு. இது நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், அதோடு நிறுத்தி இருக்கலாம் அவர். ஆனால் நிறுத்தலை, அதை தாண்டி போய் சொல்கிறாரு, சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னாரு. இங்கே என்ன பொருள் போடுறாரு அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா நமக்கு தெரியும். அதை அந்த அமெரிக்கன் பல்கலைக்கழகத்தில், அந்த அமெரிக்கா மதுரையிலேருந்து அந்த பல்கலைக்கழகத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு வேக வச்ச சூளையில் வச்சு வேக வச்ச சட்டியில் தண்ணி ஊற்றினோம்னா அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். அப்போது அந்த வேக வச்ச சட்டி அந்த தண்ணி அப்படியே இருக்கிறதால, தண்ணி இழுக்காத்தால அந்த தண்ணியினுடைய ருசியை அதை அறிய முடியல. ஆனால் வேக வைக்காத ஈர சட்டியை வச்சு தண்ணி ஊற்றினோம்னா தண்ணியும் வழிஞ்சிடும், சட்டியும் உடைஞ்சிடும். அப்போது அந்த சட்டி தன்னுடைய ருசியை அறிஞ்ச உடனே அது இறைவனோட கலந்து போகுது. இந்த மண்ணுன்ற சட்டி இறைவனோட தன்னை உணர்ந்ததுன்னா இறைவனோட கலக்கும். இதை தான் அவர் அந்த பாடலில் சுட்டி காட்டுறாரு நமக்கு. ஆனால் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. புரியாதால எதையோ பேசின்னு இருக்காங்க. இது புரியணுன்றதுக்காக தான் நம்ம ஏதோ நம்ம அறிவு கட்டினதை நான் சொல்லிக்கின்னு இருக்கிறோம்மா. மகாபாரதத்தின் மாவீரர்கள் யார் யார் சாமி? மகாபாரத போரில் மாவீரன் தனஞ்சயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு தனஞ்சயன் இல்லை, மாவீரன். ஏன்னா தனஞ்சயன் எங்கேயுமே தனித்து யாரையும் கொள்ளலை, யாருக்கிட்டும் சண்டை போடலை. மாவீரர்கள்னா முதல் மாவீரன் யாருன்னா கிருஷ்ண பகவான். ஏன்னா கிருஷ்ண பகவானை தான் யாராலையும் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியும். அப்போ முதல் மாவீரன் யாரான்னா கிருஷ்ண பகவான் தான் அந்த மகாபாரத போரில். அதுக்கு அடுத்தபடி மாவீரன் யாரான்னா பீஷ்மர். ஏன்னா பீஷ்மர் வந்து பரசுராமர்கிட்ட கலை கற்றவர். அந்த சிகிண்டிக்காக பரசுராமரை எதிர்த்து நின்று சண்டை போடுறாரு. தன்னுடைய குருவை எதிர்த்து நின்று சண்டை போடும்போது கூட அந்த சீடனான பீஷ்மர் தோக்கலை. அப்போது இறைவனே வந்து அந்த இடத்துல 2 பேருமே நீங்கள் மோதக்கூடாது, 2 பேரும் மோதனா உலக அழிவு தான் ஏற்படும் அப்படின்னு இறைவனே வந்து இந்த 2 பேரும் தடுக்கிறார். அப்போது மாவீரன் யாருன்னா பீஷ்மன். முதல் மாவீரன் நாராயணன், 2வது மாவீரன் பீஷ்மன், 3வது துரோணர். துரோணர் வந்து வால்மீகியினுடைய கதை எழுதும்போது பரத்வாஜி என்றவர் இருந்தார். அந்த பரத்வாஜியினுடைய புள்ள தான் துரோணர். அப்போது பரத்வாஜி வந்து பரசுராமர்கிட்ட வித்தை கற்றுவர். அப்போ பரத்வாஜினுடைய புள்ள வந்து துரோணர். பரசுராமர் வித்தைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். அதே மாதிரி இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட இவங்களுக்கெல்லாம் ஒரு நாடு, இவங்களுக்கெல்லாம் ஒரு சீடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பக்தர்கள், இப்படி இருந்த மாவீரர்கள் தான் இவங்கெல்லாம். ஆனால் யாருமே இல்லாத ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், ஆனால் தாழ்ந்த குலமாக வளர்ந்து அவன் ஒரு மாவீரனை காட்டி அவன் யாருடைய எந்த தெய்வத்தினுடைய ஆதரவோ இல்லை எந்த மன்னர்களுடைய ஆதரவோ எந்த வீரர்களுடைய ஆதரவோ இல்லாமல் மாவீரனாக இருந்த மாவீரன் யாருன்னா கர்ணன். ஏன்னா கர்ணனுக்கு ஈக்குவலாக வந்து வேற யாரையுமே ஒப்பிட முடியாது மகாபாரதத்தில். ஏன்னா கர்ணன் வந்து சூரிய பகவானுடைய பிள்ளை. சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா
இவன் அழிவே இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா 4 பேர்கிட்ட ஓடி போட்டு உதவி கேட்பான், பாதுகாப்பு கேட்பான். ஆனால் அவன் அவனுக்கு இருந்த பாதுகாப்பை யாராலையுமே அழிக்க முடியாத குண்டல கவசம் அப்படி இருந்து கூட அதெல்லாம் தானம் பண்ணி கூட அவன் கடவுளுடைய தெய்வம், எந்த மன்னனுடைய தெய்வம் இல்லாமல் தனித்து சண்டை போடு, தனித்து கொள்றான். அபிமன்யுவை கொண்டான் இல்லையா? பீமனுடைய புள்ள கடோர்கஜனை கொன்னான். இவன் தனித்து எல்லாரையும் கொன்னான். ஆனா அர்ஜுனன் அந்த மகாபாரத போர்ல யாரையுமே கொல்லல, துரோணரை கொல்லல, பீஷ்மரை கொல்லல, யாரையுமே கொல்லல. எப்போ கொன்னான் அப்படின்னா கண்ணன் போய் நாராயணன் போய் அவங்கள கொன்னு நிராயுதபாணி ஆக்கின பிறகுதான் துரோணரை பீஷ்மரை அடிச்சான். அதே மாதிரி இவனுடைய துரோணனுடைய மரணம் துருபதனுடைய புள்ள அவன்தான் துரோணரை கொல்றான். அப்போ அர்ஜுனனை குரு துரோகின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க குரு துரோகிக்கு அர்ஜுனன் துரோணரை கொண்டுட்டான். ஆனால் துரோணரை அர்ஜுனால கொல்ல முடியாது, கொல்லவும் இல்லை. பீஷ்மரை கொல்லவும் முடியாது, கொல்லவும் இல்லை. பீஷ்மரை கொன்னதும் நாராயணன், துரோணரை கொன்னதும் நாராயணன், கர்ணனை கொன்னதும் நாராயணன். ஒவ்வொரு மனிதனும் இறைவன்ற ஒரு பொருளை தேடுறான். உலகத்தில் இறைவனை தேடாத மனிதனே கிடையாது. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நாத்திகன் சொல்லுவான், கடவுள் மறுப்பாளன் சொல்லுவான். ஆனால் அவன் கடவுள் மறுப்பாளனாக இருக்கட்டும், நாத்திகனாக இருக்கட்டும், ஆத்திகனாக இருக்கட்டும், எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் அவனுக்கு பேரே வேறவா போயிடும். இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனிதன். இறைவன் அவனை விட்டு வெளியே போனால் அவனுக்கு பேர் பிணமாயிடும். பிறக்கிறது 6 அறிவு 7 அறிவுன்னெலாம் பேசின்னு இருக்கிறான். 3 அறிவில் தான் மனிதன் பிறக்கிறான். ஆனால் 6 அறிவை வளர்த்துக்கணும், ஆனால் வளர்க்குறது இல்லை. அது 3 அறிவு என்ன அப்படின்னா தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து இவனுடைய பலம் கொண்டு வெளியே விடுறான். ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கோழி குஞ்சு பொறிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த கோழியும் குஞ்சு பொறிக்காது, குஞ்சு தான் ஓட்டை ஓடிச்சிக்கணும் வெளியே வரும். அது மாதிரி தாய் புள்ள பெற்றுட்டானுங்க, எந்த தாயும் புள்ள பெற்றுக்க முடியாது, அந்த குழந்தை தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை இவன் தேடி எடுக்கணும், எடுக்க மாட்டேன்றான். அதுக்காக தான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறோம். எல்லா விலங்குகளுக்கும் அதன் தந்தையோருக்கு ஏற்றவாறு குண்டலினி சக்தி உண்டா? குண்டலினி சக்தி எதுக்குமே கிடையாதுமா, மனிதனை தவிர. விந்து பை உண்டு, எல்லா ஜீவராசிக்கும் விந்து பொருள் உண்டு. இப்போ ஒரு சிங்கம், ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோட புணர்வல் பண்ணிச்சுன்னா விந்து போனால் தான் குட்டி போட முடியும், விந்து போகாத குட்டி போட முடியாது. அப்போ ஆண் சிங்கத்துக்கு விந்து இருக்குது. ஆனால் ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோடு சேர்ந்து போச்சுன்னு சொன்னால் அது குட்டி போடுற வரைக்கும் திருப்பி ஆண் சிங்கத்தை சேர்க்காது. இதுதான் ஜீவராசிகளுடைய நிலை. யானை இருக்குது, அது ஒரு வாட்டி இட்டுன்னு போய் எங்கன்னா பள்ளத்தில் நிற்க வச்சு பெண் ஆணையை ஆண் யானை மேட்டில் நிற்க வச்சு அது புணர்வல் பண்ணும். ஆனால் அந்த ஒரு முறை தான் பண்ணும். ஆனால் இந்த மனுஷன் சிட்டுக்குருவி மாதிரி, சிட்டுக்குருவி நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி புணர்வல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த மனுஷன் குழந்தை பிறக்கும்போது கூட தான் மனைவி கிட்ட புணர்வல் பண்ணணும்னு சொல்லுவான். மற்ற ஜீவராசியோடு இவனை எப்படி ஒப்பிடுறது சொல்லு பார்க்க? ஒப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த குண்டலி சக்தின்றது விந்து பையின்னு அர்த்தம். அந்த விந்து பை எங்கே இருக்குதுன்னா 2 புக்தத்துக்கும் இடைப்பகுதியில் இருக்குது. அதனால் சொன்னான் அது எங்கே இருக்குதுன்னு சொன்னான். எருவாய்க்கு 2 விரல் மேலே, கருவாய்க்கு 2 விரல் கீழே. அங்கேருந்து தான் கரு உண்டாகுது. இது மற்ற ஜீவராசி கிடையாது. அதனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த குண்டலி சக்தின்றது, வேறு ஜீவராசி இல்லை. எந்த ஜீவராசிக்கு குண்டலி சக்திக்குதோ அது கடவுளை தேடும். எல்லார்கிட்டும் ஒரு அபரிமிதமான சக்தி இறைவன் கொடுத்துருக்குறான். ஆனால் அந்த சக்தியை அவன் தேடுறதும் இல்லை, அதை பயன்படுத்துறதும் இல்லை. அதனால் அவனுக்கு தெரியாமையே போயிடுது. எல்லோருக்கிட்டும் இருக்குது. இதில் என்கிட்ட தாங்குது உங்கள்கிட்ட தாங்குதுன்றதுலாம் கிடையாது. எல்லோருக்கும் இறைவன் கொடுத்துக்கிறான். ஏன்னா 84,000 கோடி ஜீவராசிகளில் இறைவன் ஒருவன் இருக்கிறான்.
இறைவனை வழிபடணும், இறைவனை அடையணுன்ற எண்ணம் 84,000 கோடி ஜீவராசி கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், படைப்பு அவந்து தான், அவனை அடையணும், பிறவி வேணாம் அப்படின்றது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது இந்த மனிதனுக்குள்ள எல்லா சக்திகளையும் இறைவன் தந்திருக்கிறான். ஆனால் இவன் ஆசைன்ற மாயை மறைச்சிட்டு இவனுடைய உண்மையான சுயரூபம் இவனுக்கு தெரியல. தெரியாதால இவன் போலியாகவே வாழறான்னு தவிர நிஜத்தை நம்பி வாழலை. இறந்துடுவான், இறக்கும் தருவாய், இவன் படுக்கையில் இருப்பான், கண்ணில் தண்ணியாக வரும், பேச முடியாது இவனால். இவன் மனைவி மக்கள் பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ கூட அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவர் அழுவுறாரு, இவ்வளோ காலம் வாழ்ந்தோம், இறைவனை தேடலையே அப்படின்னு அழுவுறாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ எங்கே கொடுத்துட்டார் தெரியலையே பணம், அதை சொல்ல முடியாத அழுவுறாருன்னு நினைப்பாங்க இவங்க. ஆனால் அவன் சாக போகிறவன் நினைப்பான், இவ்வளோ காலம் வீணான வாழ்வு வாழ்ந்தனே, இவ்வளோ காலம் இறைவன்ற ஒருத்தனை தேடலையே, இப்போது அந்த என்னுடைய வாழ்க்கையே அப்படியே போய்கின்னு இருக்குதே அப்படின்னு அவன் நினச்சி அழுவான். இப்படி வாழற மனிதர்களில் எவ்வளோ உண்மையை சொன்னால் புரிய போகுது சொல்லுங்க. சில நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், சில நேரத்தில் தன்னையே தான் ஆறுதல் படுத்திக்கணும். சரி 1000 பேருக்கு சொல்கிறோம், ஒரு 2 பேர் கேட்க மாட்டானா, அது போதுமே அப்படின்ற ஒரு ஆறுதல் தனக்குள்ளவே தன்னை ஆறுதல் படுத்திக்கிறது. இப்படி தான் என் பயணம் போகுது. மிகப்பெரிய பயணம், மிகப்பெரிய ஒரு பணி. ஆன்மீகத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி? இருக்குது. இப்போ சரி, அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள். இப்போ நீங்கள் எங்கன்னா சாவுங்களுக்கு போனீங்கன்னா, சாவு அவர் செத்து போயிட்டார், நீ கருப்பு துணி ஊற்றி போனால் தானே அவருக்கு தெரியும், அடே இவர் துக்கமாக வந்துக்கிறாருன்னு இல்லை. ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சின்னு போகிறீங்க. எதுக்கு போகிறீங்க? வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க, நான் இருட்டில் இருக்கிறேங்க, ஒளி போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க. அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம். ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது, மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாட வைக்கக்கூடியது. அப்போது அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனாலன்னா, அந்த இருளில் செய்ய முடியுது. அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான். நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிங்க அமாவாசையில் சுற்றுவாங்க. என்னமோ எட்டுக்கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்குது, மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள். அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டுக்கை அம்மன் ஆண்டை வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க. அங்கேருந்து எடுத்துக்கின்னு வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க. இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள். பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது. இப்போது குரு உபதேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குரு உபதேசம். கூனா இருட்டு, ரூனா வெள்ளை வெளிச்சம். அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவன் தான் குரு. உபதேசம், உபன்னா கிட்ட, தேசம்னா இடம். அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும்போது அது குரு உபதேசமாகும். அப்படிப்பட்ட உபதேசம் நீ இருளில் வாழ்ந்துன்னுக்கிற மனிதனை பேர் ஒளிக்கு எடுத்துன்னு வர்றதுக்காக வரக்கூடியதான் அந்த பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன, அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா, மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும். அதனால் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் அந்த நாளில் குரு சீடன் தொடர்பு வேணும். அந்த நாளில் நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும், நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாளை வச்சுருக்கு. ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்குறதில்ல, அன்றைக்கே ஆடு அறுத்து துண்ணுன்னுக்கிறான். ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி. இவன் மனிதனாகவே இல்லை, மனித தோற்றம், ஆனால் மிருக குணம். அது மாதிரி வாழாதால் இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான். அதனால்
பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது, பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும் கடவுளுடைய நினைவையும் தனக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமி. 6 அறிவு 6 அறிவு 6 அறிவு இல்லை, 3 அறிவில் தான் பிறக்கிறான், வளர்ந்தான், வாழறான், சாவறான். 6 அறிவு மகானுக்கு மட்டும்தான், உனக்கு இல்லைடா. உடலை விட்டு போக தெரிஞ்சவனுக்கு தான் 6 அறிவு உண்டு. உடலோடு இந்த சாகரவனுக்கு உனக்கு ஏதுற 6 அறிவு? 3 அறிவு தானேடா. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து நெட்டி நிகண்டி உன்னுடைய பலத்தில் வந்து உலகத்தில் ஊர்ந்த நீ. அப்போ சக்தியாக பிறந்த ஜீவனா வளர்ந்த எந்த உந்துன்னு தெரியாது, எல்லாமே ஒன்று தான் வாழற. ஜீவனா வளர்ந்த உடனே மனம் வந்துச்சு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் சொத்துன்னு வந்துச்சு. மனமனுடைய செயல்பாடுகள் உலகத்தில் இயங்குது. மனத்தினுடைய செயல்பாடுகள் முடிஞ்ச உடனே பிணமாக போகுது. மனம் பிணமாயிடுச்சு இல்லையா? அப்போது 3ஆக தான் இயங்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் மகானு, ஐயையோ இப்படி வாழறது ஏன் வேலை இல்லை, நான் வந்து கடவுளை பார்க்கணும். கடவுளை பார்க்கணுன்னா நான் இந்த வடிவில் வாழக்கூடாது, மனத்தோடு வாழக்கூடாது, மனத்துக்கு போய் ஆன்மாவோட சேர்க்கணும். ஏன்னா ஆன்மாவனுடைய குழந்தை தான் மனம், ஆண்டவனுடைய குழந்தை தான் ஆன்மா, லிங்க். அப்போ இந்த மனத்தை போய் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பின்புறமாக போயிடணும். முதல்ல மூலாதாரம் போகணும், ஆக்கு போகணும். ஆன்றது உலகத்தில் உயிரெழுத்து, பேர் இல்லையா? அப்போது ஆன்ற அகாரத்துக்கு போனால் அது உயிரெழுத்து ஆகி போச்சு. உயிரெழுத்து ஆன உடனே அடுத்தது என்னான்னு பார்த்தது மகாரண்டா, போடா காத்தாண்ட போச்சு. அடுத்தது என்னடா சிகாரண்டா, ஏற மேலே ஏனி கட்சி வச்சுடா அவனுக்கு. அடுத்தது என்னன்னா வகாரம் இருந்துச்சு, அடுத்தது என்னன்னா யகாரம் இருந்துச்சு. அப்போ அகாரம் உகாரம் சிகாரம் மகாரம் இது எல்லாமே மனிதனுக்குள்ளே வாழக்கூடிய பொருள். சிகாரம் போனீங்கன்னா ஆண்டவனோட வாழலாம். அப்போது இங்கே எட்டணும் சிகாரத்துக்குன்னா நீ முன்பக்கம் வாழாத பின்பக்கம் போயிடணும். அப்படி பின்பக்கம் போகும்போது இந்த உலகத்தில் உன்னை ஏசும். ஏன்னா உலக வாழ்வில் அவன் எப்படி எப்படியோ வாழணும்னு விரும்புகிறானே, அப்படி நீ இல்லையே, தனியாக போயிடுறேன். அப்போ உன் தாய் தப்புனே உன்னை வெறுப்பான், உன் அண்ணன் தம்பியை உன்னை வெறுப்பான், உன் மனைவி மக்களே வெறுப்பான். ஆனால் ஆண்டவன் ஆசைப்படுவான், இவன் எல்லாம் வெறுப்பான். உன்னுடைய செயலை பார்த்து ஆண்டவன் சந்தோஷப்படான், பரவாயில்ல நம்மகிட்ட வர முயற்சி பண்ணுறான். அப்போ அது எதுக்கு ஆசைப்படுது அந்த ஆண்டவன்? இந்த மனம் எதுக்கு ஆசைப்படுது? இந்த மனம் உலகத்தில் வாழ ஆசைப்படுது. அந்த ஆன்மா என்ன பண்றது, நான் பிறந்த இடத்தை போய் அடையணும்னு அது ஆசைப்படுது. ஏன்னா அது உருவான இடங்க, அதானே விதை. அந்த விதையை விதைச்சவன் வந்தானே. அப்போ அதுலேயே போய் அதில் போகும்போது என்ன, நீ இல்லாமல் போயிடுற. இங்கே இருக்கும்போது நீ இருக்கிற, இங்கே இருக்கும்போது உனக்கு வேற பொருள் இருக்குது. அதில் போய் இணையும் போது வேற பொருள் இல்லை, நீயே கடவுள். புரியுதா? இப்படி போகுது சாமி. கிரகண காலங்களில் சில கட்டுப்பாட்டுகள் இருக்குல்ல, இந்த டைம் சாப்பிடக்கூடாது, சரி, அந்த மாதிரி சில பிரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடக்கூடாது, இந்த டைமுக்குள்ளே சாப்பிடணும், தர்ப்பம் போடணும், அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருக்குல்ல, அதோட காரணங்கள் என்ன சுவாமி? இப்போதான் அந்த பையன் ஒருத்த கேள்வி கேட்டான், பௌர்ணமிக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? பௌர்ணமிக்கும் நமக்கும் மட்டும் சம்பந்தம் இல்லை, பௌர்ணமிக்கும் இந்த பூமிக்கும் நிறைய சம்பந்தம். அதே மாதிரி இந்த கிரகம் பிடிக்கிறது அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. இது ஒரு கர்ப்பஸ்திரீ அந்த நேரத்தில் கிரகணம் பிடிக்குது, அவங்கள ஏதோ திட்டினேன், அந்த கணவங்கார மனைவியை திட்டினான், அந்த திட்டு போய் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய பாதிச்சு. கிரகண காலம் எதையாவது ஒரு இலையை அப்படி தமாசா கீச்சு போட்டுருந்தா உங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கிற குழந்தை வாய் கீச்சு போயிடும். பிரச்சனை இருக்கவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க. ஏன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ மந்திரத்துக்கு ஆசைப்படுற, என்ன காரணம்? இல்லையா, நான் என்னோட கேள்வி என்னக்கா, அப்போ இல்லைம்மா, நீ இப்போ உழைக்கிற, நீ வாழற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத, அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிற்கிற? காரணம் என்ன? உன்னுடைய ஆசை. இதை விட நான் இப்படி ஆயிடலாம், நான் அப்படி ஆயிடலாம், அவர்கிட்ட போனேன் எப்படி ஆயிடுவேன்னு. அவன் பார்த்தான், சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான். இது அவன் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிற தவறு தான் இதெல்லாம். ஏன்னா அவன் வீட்டு தேடி வரல, நீ தானே அவனை தேடி போகிற, அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர. அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது. நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்புறவனுக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும். நான் நிஜம், கடவுள் நிஜம், கடவுள் என்னை காப்பாற்றுவார். பிறந்ததுலேருந்து மந்திரமாக காப்பாற்றிச்சு என்ன.
பிறந்ததுல அடுத்தவனா என்ன காப்பாற்றணும், பிறந்ததுல கடவுள் தானே காப்பாற்றுறாரு. அப்போ நான் சாகிற வரைக்கும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற, உன் வாழ்க்கையில் துன்பப்படுற. இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசுக்கோசம். இப்போ இங்கே கூட காசு கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம், 2 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டிங்கிறோம். இது யாருக்காக கட்டுறோம்? எனக்காகவா, இல்லை என் மனைவிக்காகவா, இல்லை என் பிள்ளைங்களுக்காகவா? கிடையாது. பொது இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்திக்கணும். நம்ம மறைஞ்சிடலாம், நம்ம கொடுத்தவங்க உழைப்பும் மறையக்கூடாது, நான் செய்த நானும் என்னுடைய உழைப்பும் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக செய்துன்னுக்கிறோம். அந்த மாதிரியான செயல்களை செய்யணுமே தவிர ஏமாற்றக்கூடாது. தெய்வீகத்தை வச்சு ஏமாத்தனா நமக்கு நரகம் நிச்சயம். சொல்லு. நாராயணன் கடவுள், நாரணன் மனுஷன். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் தான் நெருங்கிய பந்தம் இந்த உலகத்தில். ஆனால் மனுஷன் அதை மறந்துட்டு வாழ்ந்துன்னுக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா புலன்களினுடைய இயக்கம், மனத்தினுடைய ஆதிக்கம், சொந்தத்தினுடைய உறவுகள், இத்தனையும் அவன் கடவுளை நெருங்க முடியாத தடுத்துக்கினுக்குது. ஆனா இத்தனையும் தூர போட்டு கடவுளை நெருங்கு. நாராயணனுக்கு நாராயணனா மாறிடுவான், ஜீவன் சிவமா மாறிடும், நீ இறைவனாவே மாறிடுவ. இதுதான் சாமி உண்மை. அறிவு விளக்கம் ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களை தேடி வர ஆன்மாவர்கள் எல்லாருக்குமே அந்த கற்பூர ஆரத்தியை எல்லாருக்கும் காட்டுறீங்களாங்க? நான் இது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத விஷயமா நான் பண்ணுறது. நான் என்ன பண்ணுவேன், முன்னெல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே அத்தனை பேரையும் நிற்க வச்சு ஒரு ஆரத்தி எடுப்பேன். அந்த ஆரத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, எவ்வளவோ தூரங்கள்லேருந்து வராங்க, போகிற வழியில் எத்தனையோ இடையூறுகள் வரும். அத்தனை இடையூறுகளையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆரத்திக்கு உண்டு. அதனால் நான் எல்லாரையும் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து தான் அனுப்புவேன். இப்போ ஒரு 4-5 மாதமாக என்ன ஆகிப்போது, மத்தியானம் சாப்பாட்டு நேரம் முடிஞ்ச உடனே அவங்க ஓடி போகிறாங்க. அதனால் அந்த ஆரத்தி எடுக்கிறத விட்டுட்டேன் நான். ஜனங்க சொன்னால் கேட்க மாட்டேங்குதுன்னு. ஆனால் போன மாதம் நான் பற்றி எல்லா ஜனமும் இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்தேன். ஏன் ஆரத்தி எடுத்தேன்? நான் கடவுள்னா அவனும் கடவுள் தான், நான் பிணம்னா அவனும் பிணம் தான். அப்போது நான் நினைக்கிறது நான் மட்டும் குரு, நான் மட்டும்தான் கடவுள், நீ கடவுள் இல்லை, அப்படி இல்லை. ஏக்கம் இருக்கிற அத்தனை மனிதனும் கடவுள் தான். மனித கடவுளினுடைய சக்தியில் தான் அவன் ஏங்குறான். அப்போது அவன் தான் நான் தான் அவன். இங்கே வேற்றுமைன்றது வழி இடமே கிடையாது. அதனால் அவனுக்கு ஆரத்தி எடுக்கிறேன். நான் அவனை கடவுளாக நினச்சி தான் நான் ஆரத்தி எடுக்கிறேன். அந்த கடவுள் அவன் போகிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமே. அதுக்காக தான் இது உலகத்தில் எந்த சீடருக்கும் எந்த குருவும் ஆரத்திலாம் எடுக்க மாட்டான். அது ஒரு தனி மரியாதை வேணும்னு நினைப்பான். நான் அந்த மரியாதையெல்லாம் எதிர்பார்க்கலாம், பாதுகாப்பாக போனால் போதும் எனக்கு. அதுதான் என்னுடைய கொள்கை. அப்போ ஒரு தாயாகவும் நின்று அவங்கள பார்க்குறீங்க. ஆமாம், இறைவனே தாய்மானவர்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அந்த தாய்மானவருக்கு? பெத்த தாய் கூட இல்லாத கருணை அவனுக்கு உண்டு. ஏன்னா பெத்த தாய் கூட உடலை தான் செய்தா, உயிரை செய்யலை. உயிரை செய்தவன் அவன் இல்லையா? அப்போ அவன் தாயை விட கருணை உள்ள. அதனால தான் அவனுக்கு தாயுமானவன், தாயாக கூட அவன் ஆனவன் பேர் உண்டு. அப்போது இறைவனே தாயாகும் போது ஒரு குரு ஏன் தாயாகக்கூடாது? ஆனால் என்ன தவறு இருக்குது இதில்? தெரியாதவன் குழந்தையாக இருக்கலாம், தெரிஞ்சவனாக இருக்கலாம், அத்தனை பேரையும் நீ தாயாகவே நினச்சிக்க. அவனை செய்யானே நீ தாயாயிரு, ஒன்றா தவறாகி போகுது. இல்லை, நல்லது தானே. பகையாக நினைக்காம இந்த சந்தோஷம் தானே. அதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம்.